அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தை அடைந்து 23வது நோன்புல நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். மனிதர்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரையில எந்த ஒன்றும் இலகுவாக கிடைக்கும் பொழுது அதற்கான மதிப்புகளும் அதனுடைய உணர்வுகளும் அறியாத மக்களாக இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த ஒன்றுமே இலவசமாக கிடைக்கும் பொழுது அதற்கென்று ஒரு பெரிய முக்கியத்துவத்தை இந்த சமுதாயம் கொடுப்பதே கிடையாது. அது பொருளாதாரமாக இருந்தாலும், நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளாக இருந்தாலும், நாம் உடுத்தக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும், அது இலவசமாக கிடைக்கும் பொழுது அதனுடைய முக்கியத்துவத்தை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்வது கிடையாது. அதே போன்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஈமான் என்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ஈமான் விஷயத்தில் நாம் சரியான முறையில் பாதுகாத்துக் கொள்கிறோமா, அல்லது ஈமான் கிடைத்ததினால் நம்ம பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம், பல இன்னல்களுக்கு நான் உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய கவலையாகவே இருந்திருக்கிறது என்று யாரும் சொல்லிவிட முடியாது. எதனால் வருது அப்படின்னா, ஈமான் கிடைத்திருக்கிறது. எதன் அடிப்படை கிடைத்தது அப்படின்னு சொன்னால், ஒன்று நம்முடைய தாய் மூலமாக, தாய் இஸ்லாமியாக இருந்ததனால் நாமும் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறோம். என்னுடைய தந்தை இஸ்லாம் என்பதால் நானும் இஸ்லாமியராக இருக்கிறேன். என்னுடைய தந்தை பள்ளிக்கு செல்ல வேண்டும் சொன்னார், அதனால் நானும் பள்ளிக்கு செல்கிறேன். என்னுடைய தந்தை திருமறை குர்ஆன் எடுத்து ஓத வேண்டும் சொல்லியிருக்கிறார், அதனால் நான் எடுத்து ஓதுனேன் என்று எல்லாம் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆனால் ஈமான் என்கிற ஒரு விஷயம், அது மனப்பூர்வமாக அல்லாஹ் எதன் அடிப்படையில் ஈமானை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அவர்களோடு இருந்த மக்களும் ஈமானை பெற்றுக்கொண்டு அதனால் ஏற்பட்ட துன்பங்கள் காரணமாக, கவலைகளின் காரணமாக அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்தது. அது போன்றான ஒரு நிலை நமக்கு இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில அல்லாஹ் சில வரலாறுகளை நமக்கு எடுத்து கூறுகிறான். அந்த வரலாறுகளை சொல்வதற்கான காரணம், ஈமான் அடைந்து விட்டால் ஒருவருக்கு ஈமான் கிடைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதனுடைய நிலைகளை சற்று யோசித்து பார்த்தோம் என்றால் அதிகமான செய்திகளை இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நமக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு இந்த ஈமான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலும் சரி, அதற்கு முன்னால் வாழ்ந்த பல மக்களுடைய நிலைகளும் சரி, ஈமானை அடைந்ததனால் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த துன்பங்கள், அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய அந்த துயரங்கள், சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல், தங்குவதற்கு இடமில்லாமல், தன்னுடைய வியாபாரங்கள் கூட சரியான முறையில் செய்ய முடியாத நிலையில் அன்றைக்கு தள்ளப்பட்டார்கள். எதனால் தெரியுமா? அவர்கள் படைத்தவனை அல்லாஹ்வை சரியான நம்பியதால். அன்றைய காலத்தில் எந்த தூதர் அவர்கள் நோக்கி வந்தார்களோ அந்த தூதர்களை பின்பற்றதினால் இப்படியான துன்பங்களுக்கும் துயர்களுக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வரலாற்று செய்திகளை பதிவு செய்கிறான். அந்த வரலாற்று செய்திகள் ஆண் என்று குறிப்பிடவில்லை, ஒரு பெண்ணை ஒட்டுமொத்த இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் இவர்கள்தான் முன் உதாரணம் என்று அல்லாஹ் கொடுக்கிறான். ஆணை சொல்லல, ஒரு பெண்ணை குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஒட்டுமொத்தமாக இறை நம்பிக்கை கொண்ட எவ்வளவு மக்கள் இருக்கிறார்களோ, எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி மக்களுக்கும் இந்த பெண் தான் உங்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்கிறான். எந்த அளவுக்கு 66வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல பேசுகிறான். லரபல்லாஹு மஸலன், உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அது எப்படிப்பட்ட உதாரணம் தெரியுமா? லில்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கெல்லாம் அற்புதமான உதாரணம். இம்ராத்து ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை ஒட்டுமொத்த இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணமாக சொல்லுகிறான். சொல்வதற்கான காரணம் என்ன? ஒரு பெண்ணை குறிப்பிட்டு அல்லாஹ் திருமறை குர்ஆனில அவர்கள் குறித்து உயர்ந்து பேசுகிறான் என்றால், அவருடைய வாழ்க்கையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் என்றால், அவர்கள் செய்த தியாகம் என்ன? எதனால் அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுகிறான்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் யாரை குறித்து பேசுவதாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை அதற்கான முக்கியத்துவமாக இருக்கும். ஒரு நபரை பற்றி பேசுறோம் அப்படின்னா அதற்கான ஒரு வலு, அதற்கான ஒரு ஸ்ட்ராங் அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான்
அல்லாஹ் இவ்வளவு விதமான செய்திகளை சொல்கிறான். அப்ப இவங்க சொல்கிறான், இந்த பெண்ணு தான் உங்களுக்கு உதாரணம். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கை நடந்த சில விஷயங்களை நமக்கு குறிப்பிட்டு பேசுகிறான். ஃபிரௌன் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய ஒரு மன்னராக இருக்கிறான். சாதாரண மன்னர் இல்லை, ஒரு கொடுங்கால மன்னராக இருக்கிறான். மக்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அவனுக்கு எதிராக யாரும் பேசிவிட முடியாது. அப்படி யார் பேசினாலும் அவர்கள் உயிரோடு இருக்கவே முடியாது. அப்படியான ஒரு மன்னன். இன்னும் எந்த அளவுக்கு? ஆனா ரப்புக்கு மூல் அகலா என்று சொன்னான். நான் தான் எல்லாத்துக்கும் கடவுள். நீங்க சொல்றது, நீங்க வணங்குறது எதுவும் கடவுள் கிடையாது. என்னதான் நீங்க வணங்கணும், நான் தான் உங்களுக்கு கடவுள் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் மன்னராக இருந்தான். அந்த மன்னருடைய மனைவி தான் ஆசியா. அவங்க அந்த கொடுங்களுடைய மன்னராக இருக்கிறார். மன்னருடைய மனைவின்னு சொல்ல வேண்டுமா? எப்படியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பார்கள்? ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, மிகப்பெரிய ஒரு மாளிகையில் வாழ்ந்திருப்பார்கள். அவருடைய ஆடைகள் சொல்லவே வேணும், அப்படியான ஒரு ஆடைகள். சாப்பிடக்கூடிய உணவுகள் சொல்ல வேண்டுமா? எதையெல்லாம் நினைக்கிறார்களோ, எதையெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ அதையெல்லாம் சாப்பிடுகிற அளவுக்கு அவருடைய உணவு பரிமாற்றங்கள் இருக்கும். அவருடைய வேலைகள் செய்வதற்கு ஆட்கள் நிறையாக இருக்கும். அவருடைய பணிகள் செய்வதற்காக, அவர்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர் செகண்ட்ல எதை சொன்னாலும் செய்வதற்கு அவ்வளோ மக்கள் இருப்பார்கள். அப்படி இருந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார்கள். எப்படி தழுவுறாங்க? அல்ல அற்புதமான ஒரு விஷயங்களை சொல்கிறான். அன்றைக்கு அவன் ஃபிரௌன் செய்த வேலை என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டது. பின்னொரு காலம் வரும், கனவு காண்றான். பின்னொரு காலம் வரும், உனக்கு எதிராக யார் இருப்பா அப்படின்னா, இங்க யார் பிறக்கிறார்களோ ஒரு ஆண் தான் உனக்கு எதிராக இருப்பான். அவனுக்கு மைண்ட்ல வருது. இதை உண்மை என்று அவன் நம்பி அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அன்றைக்கு பிறக்கக்கூடிய எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்வதற்கு ஆணை இடுகிறான். மனசாட்சி இருப்பானா? பிள்ளைகளை கொலை செய்யக்கூடிய ஒரு கொடுங்கோல் மன்னனாக இருந்தான். எனக்கு எதிராக யாரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவன் கண்ணும் கருத்துமாக இருந்தான். அப்படியான நிலையில அல்லாஹ் என்ன செய்கிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிறக்க வைக்கிறான். அவங்க பிறக்கிறான். பிறந்த பிறகு அவங்களுடைய தாய் அச்சப்படுகிறார். என்ன செய்வது? ஃபிரௌன் இப்படியான ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறானே, நம்முடைய பிள்ளைகளை அவன் கொலை செய்து விடுவான், என்ன செய்வது என்று திகைத்திருக்கக்கூடிய வேலையில அல்லாஹ் ஒரு ஐடியா சொல்றான். ஒரு பெட்டில வச்சு அனுப்புங்க, நாம பார்த்துப்போம், நான் வழி கொடுக்கிறேன், அவர்களை நான் பாதுகாப்பேன் என்கிற செய்திகள் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் மூசாவுடைய அம்மாவுக்கு மனசு கேட்கல. தாய் தானே, பிள்ளைய கொண்டு போய் பிறந்த குழந்தைய எப்படி பெட்டி வச்சு அனுப்புறது என்கிற ஒரு அச்சம், ஒரு பயம், இந்த பிள்ளையுடைய நிலை என்னவாகும் என்கிற ஒரு நிலையில அதை பின்தொடர்ந்து போறாங்க. அவருடைய சகோதரி பின்தொடர்ந்து போறாங்க. எங்க போகுது? பெட்டி நேரம் ஃபிரௌனுடைய மனைவி பக்கத்தில் போகுது. அந்த பெட்டியை தூக்கி பார்த்தா ஒரு ஆம்பளை பிள்ளை. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அல்ல எப்படி வச்சிருக்கோம் அவங்களுக்கு ட்விஸ்ட். அப்படியான ஒரு மன்னன் கொடுங்கோலனாக இருக்கிறான். ஆட்சி அதிகாரத்தை அப்படி மிகைத்து இருக்கிறான். அவனை எதிர்த்து யாரும் பேசவே முடியாது. அப்படியான நிலையில் வாழ்ந்த ஃபிரௌனுக்கு குழந்தை கிடையாது. என்ன செய்யப்படுகிறது? இந்த குழந்தையை தன்னுடைய மனைவி கொண்டு காட்டுறாங்க. பார்த்ததுமே கோபம் அவருக்கு ஏறுது. ஆம்பளை பிள்ளையா இருக்கானே, போட்டுற வேண்டியதுதான் அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க, அவசரப்பட வேண்டாம். என்ன செய்யுமா? குர்ரத்து ஐனல் லீ, இவன் இருக்காருல்ல இந்த குழந்தை, நம்முடைய கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடும். நம்ம குழந்தை இல்லை, நாம் இந்த குழந்தையை வளர்த்தோம் என்று சொன்னால் நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கலாம். வளர்க்க தக்கு தூளுஹு, அவனை கொலை செஞ்சிடாதீங்க, நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு நமக்கு உதவியாக இருப்பார், நமக்கு ஏதாவது துணையாக இருப்பார் என்கிற செய்திகளை அவங்க சொல்றாங்க. கொன்னோன்னு ஃபிரௌன் என்ன செய்யறாரு? சரி ஓகே பரவாயில்ல வளர்த்துக்கோ, ஆசைப்பட்டுட்ட இருந்தாலும் வளர்த்துக்கோ. அந்த வீட்டில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்க. எந்த வீட்டில்? யாருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டுமோ, யாருக்கு எதிராக ஏகத்துவத்தை பேச வேண்டுமோ, யாருக்கு எதிராக அல்லாஹ் வளர வைத்திருக்கிறானோ அந்த கொடுங்கோல் மன்னனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்த பிறகு ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள், எதிர்த்து பேசுகிறார்கள். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப நெருக்கமாக பேசுகிறார்கள், தெளிவாக பேசுகிறார்கள். இது முக்கியம். ஏகத்துவத்தை பேசும்பொழுது, தாவா செய்யும் பொழுது எதிர்க்கக்கூடிய மக்கள் எந்த மனநிலை இருந்தாலும்
அவர்களுக்கு தக்கவாறு நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய பதிவுகளை வைத்து விட்டோம் சொன்னால் அவருடைய நிலையில் வேற மாதிரி இருக்கும். இந்த நிலையில் தான் மூசாவோட என்ன செய்யறாங்க அப்படின்னா, பேசுகிற அந்த பேச்சுக்கள், அந்த துணி, அந்த வார்த்தைகள் எல்லாம் அனைத்தையுமே ஃபிரௌனுடைய மனைவி கவனிக்கிறாங்க. என்ன கவனிக்கிறாங்க? ஆமா, கரெக்ட் தான். இத்தனை வருஷமா இந்த ஆளு ஊரை ஏமாத்திட்டு இருக்கிறான், நாட்டை ஏமாத்திட்டு இருக்கிறான், அதனுடைய பதவியை வைத்துக் கொண்டு மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறான். அதற்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தெளிவானது, ஏகத்துவ உண்மை என்கிற விஷயங்களை அவங்க மனதார ஏற்றுக்கொண்டு ஈமான் கொள்கிறார்கள். இதன் பிறகு வாழ்க்கை மாறும். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால், இந்த ஈமான் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னால் கோபுரங்களில் வாழ்ந்தவர்கள், உணவுக்கு கஷ்டமே கிடையாது, ஆடைக்கு கஷ்டமே கிடையாது, அற்புதமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்த ஃபிரௌனுடைய மனைவி அவர்கள் இந்த ஈமான் கொண்ட பிறகு இந்த செயல் ஃபிரௌனுக்கு கிடைக்குது. ஆஹா, வார்த்தையில வித்தியாசமா இருக்க, நடத்தையில் வித்தியாசமா இருக்க, ஏதோ ஒரு கோளாறு இருக்காம தெரியுதே என்று அவன் யோசிக்கிறான். ஒரு நேரத்தில் தெரிந்தும் கொள்கிறான். இவள் மூசா சொல்லக்கூடிய அந்த கொள்கையை, ஏகத்துவத்தை, ஈமானை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். மறைமுகமாக பேசப்படுகிறது. நீ விட்டாதான் உனக்கு நல்லது. மறுபடி மிரட்டி பார்க்கிறார்கள், ஆட்களை விடுகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். யார? ஒரு நாட்டினுடைய மகாராணி, ஒரு மன்னனுடைய மனைவி, ஆட்சி அதிகாரத்திற்கு திகைத்திருக்கக்கூடிய அன்னை ஆசியா அவர்கள் ஈமான் கொண்டதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை அப்படி புரட்டி போடப்படுகிறது. இந்த நிலை நமக்கு வந்திருக்கிறதா? நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சுல, ஈமான் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. பள்ளிவாசல் பிரச்சனை இல்லை, தொழுவதற்கு பிரச்சனை இல்லை, சாப்பிடுவதற்கு பிரச்சனை இல்லை, இரவு தொழுகைக்கு பிரச்சனை கிடையாது, டீக்கு பிரச்சனை, எதுக்கும் பிரச்சனை கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்ம மேம்படுத்தி வைத்திருக்கிறான். காரணம் என்ன? நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக செய்த தியாகம், இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வாழ்ந்த வாழ்க்கை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றதினால், ஈமான் கொண்டதினால் அவர்கள் பட்ட அந்த கஷ்டங்கள், இன்னைக்கு நாம் கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொஞ்சமா உணரணும்ல, அல்லாஹ் இப்படியான ஒரு ஈமானை கொடுத்திருக்கிறானே, இந்த ஈமானை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை மாற்றங்கள் அவர்கிட்ட இருக்க வேண்டுமா இல்லையா? ஆனா அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க? கஷ்டப்பட சாதாரண கஷ்டம் இல்லை. வெயிலில் கட்டி வைக்கப்படுகிறார்கள், பாறாங்கல்ல அடிக்கப்படுகிறார்கள், சுடுமண்ணால் பிரட்டப்படுகிறார்கள். இப்படியான கஷ்டங்களுக்கு மத்தியில தாங்க முடியல அவங்களால. அல்லாஹ்வுடைய தூது ஒரு செய்தியை சொல்றாங்க, ஈமான் என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. அது நீங்கள் கிடைத்திருக்குது என்றால் அதை சரியான முறையில் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி வருகிறார். சஹாபி வந்த பிறகு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களையும் உங்களை யார் அனுப்பினானோ அந்த கடவுளையும் ஏற்றுக்கொள்கிறேன், ஈமான் கொள்கிறேன்னு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்படியாப்பா உண்மைதானா? நம்ம என்ன சொல்லுவோம், எப்பா பள்ளிவாசல் இருக்கு, நான் ஒரு உறுப்பினராக சேர்ந்துக்கிறேன், அப்படியா தாராளமாக வாங்க, ஆள் தேவைப்படுது, பேரை சொல்லு, இவ்வளோ அமௌண்ட் கொடு, உறுப்பினர் சேர்த்துடுறோம்ல. இந்த உறுப்பினர் சேர்க்கிற வேலை இல்லை. அன்றைக்கு ஆள் தேவைப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு ஆள் தேவைப்பட்டது. குறைவான மக்கள் தான் இருந்தார்கள், இஸ்லாத்தை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது அந்த சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈமான் கொள்வது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லப்பா. நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் மிகப்பெரிய ஒரு உயரத்தில் இருந்து, ஒரு மலையில் இருந்து தண்ணீர் எவ்வளவு வேகமாக பள்ளத்தை நோக்கி வருமோ அதுபோன்று உங்களை நோக்கி எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் சேர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சமாளிக்க தயாரா கேட்கிறான் சஹாபி. ஆம் ரசூலுல்லாஹ். மறுபடியும் கேட்கிறார்கள், ஆம் ரசூலுல்லாஹ், எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கணும்னு சொன்னார். கலிமா சொல்லி கொடுத்தாங்க. இந்த நிலை நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்க. ஈமான் கொண்டிருக்கிறோம், மார்க்கம் கிடைத்திருக்கிறது, எந்த ஒரு கஷ்டம் இல்லாத நிலையில நம்முடைய வாழ்க்கை சுமூகமாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் இப்படியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறானே என்பதை யோசித்து அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்திருக்கிறோமா? அந்த கஷ்டத்தினுடைய நிலையில சஹராத் நிலை என்று சொல்வார்களே, கொடுமைதான் தாங்க முடியல அவங்களால. ஒரு பெண் என்ன செய்ய முடியும்? ஒரு பெண் ஒரு மன்னரை எதிர்த்து
மன்னருக்கு இருக்கக்கூடிய மக்களை எதிர்த்து என்ன செய்ய முடியும்? தொடர்ந்து பிரச்சனைகளையும் கவலைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கடும் துயரம், தாங்க முடியாத ஒரு துயரம். எந்த அளவுக்கு துயரம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் கூட ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தலாம். எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னா, ஹபாபின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மக்காவில் இருக்க முடியல, துன்பங்களாக இருக்குது, பிரச்சனைகளாக இருக்குது, எங்களுக்காக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யக்கூடாதா? ஒன்று செய்ய வேண்டாம், துன்பத்தை குறைக்கிறதுக்கு, கொஞ்சம் நிம்மதியா வாழ்றதுக்கு நீங்க அல்லாஹ்விடத்தை பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்கும் போது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? ஒரு செய்தி சொன்னாங்க, என்னப்பா கஷ்டப்பட்டீங்க நீங்க மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன கஷ்டப்பட்டீங்க? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க நிக்க வைக்கப்பட்டு அறுக்கப்பட்டார்கள், தரத்தால் அறுக்கப்பட்டார்கள். அந்த துன்பங்களை விட உங்களுக்கு வந்துருச்சு, போங்கப்பா அனுப்பினாங்க. அப்ப கூட அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு ஒரு தெம்பு இருந்துச்சு, கூட மக்கள் இருக்கிறாங்கல்ல, சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, எங்களுக்கு தெம்பு இருந்துச்சு. ஆனால் அவர்களுக்கு ஒண்ணு கிடையாது. ஒரு பெண் மன்னரை எடுத்து நிற்க முடியுமா? அன்றைக்கு மக்களை எடுத்து நிற்க முடியுமா? அப்ப அவங்க ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க, கொல்லுவதற்கு ஃபிரௌன் உத்தரவிட்டு விட்டான், அடியால் வந்துட்டான், அழைச்சு போறதுக்கு, கொண்டு போய் அவங்க முடிச்சிருங்க அப்படின்ட்டான். கடைசி ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுங்க, அந்த வாய்ப்புல அவர்கள் ஈமானை விட்டு விட்டால் அவங்க உயிரோடு விட்டுருங்க. அதே நேரத்தில் அவங்க விடவில்லை என்று சொன்னால் பாறாங்கலத்துக்கு போட்டுருங்க அப்படின்ட்டான். அந்த நேரத்தில் கீழே படுத்திருக்கிறாங்க. அவருடைய வேலைக்காரர், ஃபிரௌனுடைய வேலைக்காரர் ரொம்ப தயாராக கண்ணை தூக்கிட்டு அந்த நேரத்தில் மனதார பிரார்த்தனை செய்றாங்க, ரப்பி இப்னிலி இந்த கபைத்துல் ஃபீ ஜன்னாயா, இறைவா எனக்கு நாளை மறுமை நாளில் சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுடா அப்படின்னா. எந்த நிலையில? உயிர் போக்கிய நிலை, கொஞ்சம் மிஸ்ஸானத்துக்கு போட்டுருவோம் அந்த நிலை. அந்த நிலையாக சொன்னாங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு வாழ்க்கையும் கோபுரங்கள் தேவையில்லை, ஆடம்பரமான வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு நாளை மறுமை நாளில சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கூடுறா, கட்டி கூறான்னு கேட்டாங்க. அல்லாஹ் அங்கீகரித்தான். எப்படி அங்கீகரிக்கிறான்? அடுத்து சொல்றாங்க, அமலி, இந்த ஃபிரௌனுடைய இந்த பிரச்சனைகள் துன்பத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, அநியாயக்காரர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்திலையும் துயரத்திலையும் எனக்கு பாதுகாப்பு கூடான்னு சொன்னாங்க. அந்த மனிதன் கல்லை போடுவதற்கு முன்னால் ரூஹ் பிரிகிறது. நினைச்சு பாருங்களேன், இப்படியான ஒரு பிரச்சனை சந்தித்திருக்கிறோமா? ஈமான் சாதாரண விஷயம் இல்லைங்க, யாருக்கு கிடைக்கலங்க. எத்தனை நபிகளுடைய தந்தைகளுக்கு கிடைக்கல, எத்தனை நபிகளுடைய மனிதர்களுக்கு கிடைக்கல, பிள்ளைகளுக்கு கிடைக்கல. அல்லாஹ் ஏகத்துவத்தை கொடுத்திருக்கிறான், இந்த ஈமானை கொடுத்திருக்கிறாள். அல்லாஹ் விட்டால் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் தான் வழிகாட்டலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஈமானை நீங்கள் பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லுகிற அந்த மார்க்கம். ஆனால் ஈமான் கிடைத்த பிறகு கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு தெளிவு இல்லாமல், ஒரு நிதானம் இல்லாமல், ஒரு பொறுமை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டே இருக்கிறோமே. நாளைக்கு அல்லாஹ் கேட்ட என்ன சொல்ல போறோம்? ஈமானை கொடுத்துறப்பா, நல்ல அற்புதமான வாழ்க்கை கொடுத்துருக்கிறானே, இப்படி எல்லாம் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு நீங்க என்ன சாதிச்சீங்க அல்லாஹ் கேட்டா நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு? அதனால கிடைத்திருக்கக்கூடிய ஈமானை சரியான முறையில் பயன்படுத்தி நாளை மறுமை நாளை வெற்றி அடையக்கூடிய மக்கள் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஆக்க குறிக்கோளோட என்னுடைய முதல்